உலகெங்கும் இருந்து மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து வரும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேயர்களே, நம்ம இப்போ என்ன விஷயம் பார்க்க போகிறோன்னா, கிட்டத்தட்ட 137 நாட்கள், அதாவது ஜூலை மாதம் 27ஆம் தேதி 2026 முதல், அதே போல் 11/12/2026 வரை இந்த 137 நாட்களில் சனி பகவான் வக்ரமடைந்து மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் சனி பகவான் வக்ரமடைந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை, என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, சனி பகவான் வக்ரம் பெற்றுட்டாலே நிறையா பிரச்சனையை எதிர்கொள்ளணுமோ, நிறைய போராட்டத்தை எதிர்கொள்ளணுமோ, ஏதேனும் பெரிய பிரச்சனை வந்துடுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எல்லாருக்குமே வரும். அப்போ அந்த கேள்வி உருவாகும் பொழுது அதற்கான பதிலும் வேணும்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய வக்ரம் பெற்ற சனி பகவானை கிட்டத்தட்ட 96 நாட்கள் நம்மளுடைய குரு பகவான் கடகராசியில் உச்ச வீட்டில் அமர்ந்து தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக 96 நாட்கள் பார்க்க, மீதி உள்ள 41 நாட்கள் மட்டும்தான் குருவின் பார்வை சனி பகவானுக்கு கிடைக்காது. அப்போ இந்த 41 நாட்கள் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், இந்த 96 நாட்களில் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் நன்மை அடைய போகிறீங்க, என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிறத சனி வக்ர பயிற்சி காலம் என்று சொல்லக்கூடிய இந்த 2026 உங்களுக்கு நம்முடைய திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் வக்ரம் பெற்று என்னென்ன முன்னேற்றங்கள் கொடுக்க போகிறாங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக கமெண்ட்ஸில் கொடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு வக்ரம் பெற்ற சனி பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்து லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை, என்னென்ன முன்னேற்றங்களை சனி பகவான் கொடுக்க போகிறார். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, நம்ம ரிஷபராசிக்காரங்க நம்ம ஏற்கனவே வீடியோ சொன்ன மாதிரி தான், பொன்பொருள் சேர்க்கைக்கு ஆசைப்படல, ஒரு உண்மையான அன்புக்கு, உண்மையான பாசத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. நான் உனக்கு அன்பு முழுமையாக கொடுக்கேன், எனக்கு ஒரு 60% என்கிட்ட அன்பு காட்டு, நான் முழுமையான பாசம் காட்டுறேன், எனக்கு பாசத்தை கொடு. ஸோ இந்த ஒரு எதிர்பார்ப்புகள் மட்டும்தான் நம்ம ரிஷபராசிக்கு கடந்த ஒரு 5-6 வருடங்களமாக இருக்கும். ஆனால் அது நிலைமையாக கிடச்சிச்சானா வாய்ப்பு கம்மி. ஸோ அந்த நிலையில் இந்த வக்ரம் பெற்ற சனி பகவான் கிட்டத்தட்ட குருவின் பார்வை மூலமாக ஒரு 96 நாட்கள் உங்களை நீங்களே உணரக்கூடிய ஒரு அற்புதமான தருணத்தை கொடுக்கிறார். உங்கள் லைஃப்பில் ஒரு அன்பு, பாசம், அக்கறை, கனிவு அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் ஆப்போசிட் பார்ட்டில் எதிர்பார்க்கீங்க, கிடைக்கல. ஸோ அது கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு வக்ரம் பெற்ற சனி பகவான் கொடுக்க. இந்த மனசில் ஒரு அழுத்தம் இருக்குது பார்த்தீங்களா, மிகப்பெரிய அழுத்தம். அது என்ன பண்ண தெரியல, குழப்பமாகவே இருக்குது, நான் கரெக்டாக போகிறேன் ஆனால் ஏதோ ஒரு விஷயம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா. அதை சரி செய்து நான் நினச்சேன், முடித்தேன், எனக்கு தோணுச்சு, நான் செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வலிமையை, ஒரு என்ன சொல்கிறேன்னா மிகப்பெரிய சக்தி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு குரு பகவான் சனி பகவானை பார்ப்பது மூலமாக, வக்ரம் பெற்ற சனி பகவான் உங்களை பார்ப்பது மூலமாக உங்களுடைய எல்லா விதமான கஷ்டத்துக்கும், எல்லா விதமான துன்பத்துக்கும் ஒரு 96 நாட்களில் நல்ல விடை கிடைக்க போகும். அதே போல் பார்த்திங்கன்னா, காதலில் சிக்கி சின்னபின்னமான ராசிகள் 5 ராசியில் நீங்களும் ஒருவர், அது நீங்கள் மிகப்பெரிய ஒருவர். ஸோ அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு காதலில் வெற்றி. ஏற்கனவே காதலிச்சேன் சார், என்னை புரிஞ்சுக்கிறாமல் என்னை விட்டு பிரிஞ்சிட்டாங்க, என் மேலே அன்பு இருக்குன்னு சொல்லி என்னை ஏமாற்றிட்டாங்க,
அவங்க தான் வேணும்னு நான் நிற்கிறேன், அவங்க தான் வேணும்னு நான் நினைக்கிறேன். அந்த அன்பு கிடைக்குமா, அந்த பாசம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குற நம்முடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு உறுதியாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் ஸ்டார்டிங் முன்னாடி உங்களை விட்டு பிரிந்த உண்மையான அன்பாக இருந்தால் உங்களிடம் சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் மேலே சுமத்தின வீண் பலி பிரச்சனைகள், ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள், வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு எதுனாலும் சரி, கரெக்டாக என்னை பொறுத்தவரை ஜூலை எண்டுலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், நவம்பர் ஒரு ஸ்டார்டிங் உள்ள 1ஆம் தேதிக்கு முன்னாடி என்ன பண்ணணும், கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடணும். கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் மேலே உள்ள வீண் சுமைகள், வீண் பலிகள், அழுத்தங்கள், போராட்டங்கள், ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சரியாயிடும். திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் உண்டு இந்த இடத்துல. ஏன்னா குருவுடைய பார்வை அற்புதமாக இருக்குது. ஸோ அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக ஏற்படுது. ஓகேவா? இவ்வளோ நாட்களாக கொடுத்து சிவந்த கை நீங்கள் எதையும் எதிர்பார்க்காம தான் கொடுத்தீங்க, உதவி செஞ்சீங்க. ஆனால் உங்கள்கிட்டே வாங்கிட்டு உங்களே காயப்படுத்துகிறவங்க தான் அதிகம். ஸோ அந்த நிலை மாறப்போகுது. உங்களுக்கான ஒரு அங்கீகாரம், உங்களுக்கான செயல்பாடு, உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி, உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு வக்ரம் பெற்ற சனி பகவான், குரு பகவானுடைய உச்சம் பெற்ற குரு பகவானுடைய அருள் மூலமாக, பார்வையின் மூலமாக உங்களுக்கு கொடுக்க போகிறார் என்பது உண்மை. சரி, இவ்வளோ நன்மைகளை கொடுக்காரே, இவர் எதுவும் கவனத்தை சொல்கிறாரா? வக்ரம் பெற்ற சனி பகவான் இந்த 41 நாட்களில் உங்களுக்கு என்ன கவனம் சொல்கிறாங்க? அதாவது நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 10ஆம் தேதி வரையும் இந்த 41 நாட்கள் ரொம்ப 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 நிதானமாக, பொறுமையாக, கரெக்டாக செயல்பட்டீங்கன்னா வெற்றி உறுதி. கிட்டத்தட்ட சனி பகவானுடைய பார்வை ராசியில் டைரெக்டாக விழுந்ததுனால நீங்கள் நீதி, நேர்மைக்கு, கடமைக்கு, கண்ணியத்து, கட்டுப்பாட்டுடன் இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. அதை தாண்டி உங்களை டைவர்ட் பண்ணி உங்களை வேறு லைனில் டைவர்ட் பண்ணிட்டாங்கன்னா ஸோ அந்த இடத்துல நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்பாவுடைய பூர்வீக சொத்து இருக்குது பார்த்திங்களா, இந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் அழுத்தம் இருந்தால் அதில் கவனமாக இருக்கணும். உங்களுடைய கணவர் அல்லது உங்கள் மனைவி வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கான ஒரு சரியான நிலைப்பாடுகளுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உதவி செய்யணும். நீங்கள் வீட்டிலே இருந்துக்கிட்டு அவங்கள ஏதாவது குறை சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு தடுமாற்றம், அந்த இடத்துல ஒரு சின்ன சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா? அதே போல் நீங்கள் இந்த 41 நாட்களில் நம்ம ரிஷபராசி என்பவர்களுக்கு புதிய காதல், புதிய அன்பு, புதிய பாசம்னு ஒன்று வந்தாலும் சரி, இல்லை பழைய காதல் பழைய அன்புன்னு சொல்லி ஒன்று தேடி வந்தாலும் சரி, என்ன பண்ணுங்கள், அவசரமே படாதீங்க. அதாவது 96 நாட்களுக்கு முன்னாடி வந்தால் என்ன பண்ணுங்கள், ஏற்றுக்கோங்க. அவங்க சுயஜாதமும் உங்கள் சாதமும் சூப்பராக இருந்தால் சிறப்பாகும். அதை தாண்டி இந்த குறிப்பிட்ட 41 நாட்களுக்குள்ளே தேடி வந்தால் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் நிதானமாக இருப்பது உங்களுக்கும் நல்லது, கிரக ரீதியாக உங்கள் சார்ந்தவர்களுக்கும் நல்லது என்பது உண்மை. ஸோ உங்களுக்கான வழிபாடு அப்படிங்கும்போது அல்லது பரிகாரம் அப்படிங்கும்போது வாழ்வியல் பரிகாரம் என்று சொல்லக்கூடிய உங்களை விட வயது மூத்த உறவுகளுக்கு, அதாவது உங்கள் சொந்தத்திலே கஷ்டப்படுற உங்களை விட வயது மூத்த உறவுகளுக்கு என்ன பண்ணுங்க, அவங்களுக்கான ஒரு மாதத்துக்கான அரிசி பருப்பு உங்களால் முடிஞ்சளவு வாங்கி கொடுங்க. ஸோ நீங்கள் வாங்கி கொடுத்து பாருங்கள், அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். மாற்றங்களும் ஏற்றங்களும் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற நன்மையாக இருக்கும். நேயர்களே, தற்போது வரை நீங்கள் மிக பொறுமையாக பார்த்ததுக்கு என்னுடைய நன்றி. அதாவது பார்த்திங்கன்னா நம்முடைய சனி பகவான் வக்ரம் பெற்று உங்களுக்கு கொடுக்கின்ற மாற்றங்கள், நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே தெளிவாக சொல்லியாச்சு. இது பார்த்திங்கன்னா கோச்சார கிரகமான சனி பகவானுடைய வக்ர காலத்தின் பொது பலன். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது.
ஓகேவா? அப்போ இந்த பொது பலன் அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் உங்களுடைய லைஃப்பில் ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுங்கிறத நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோலையும் சொல்கிறோம். 20-30% ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது இல்லையா? நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், பிறந்த நாடு, ஸோ இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு தான் உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். அந்த கேள்விக்கான பதிலை நம்ம துல்லியமாக கணக்கிட்டு சொல்ல முடியும். ஸோ இந்த பொது பலனை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் எதையும் ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. சார் என்ன சார் நீங்கள் அப்படி சொன்னீங்க, இப்படி சொன்னீங்க அப்படிங்கிறத நீங்கள் நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸில் கொடுக்கீங்க. ஸோ அதே போல் நிறைய பேர் சார் சொன்ன மாதிரி நடந்துச்சுதான்னு சொல்கிறீங்க. ஸோ என்னையை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, சுய ஜாதகம் வலுவாக இருந்தால் நம்ம சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களும் வலுவாக கிடைக்கும். சுய ஜாதக ரீதியாக பிரச்சனைகள் கொஞ்சம் கடுமையாக 6-8 தசாபதிகள், 12ஆம் இடத்து தசாபதிகள், அதே போல் அதாவது சுப கிரகத்துடைய செயல்பாடில் பாவ கிரகங்களுடைய இணைவு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கட்டாயமாக பிரச்சனைகளும் அதிகமாக கொடுக்கும். இதுதான் கிரக ரீதியான உண்மை. ஸோ அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிவிட்டு உங்களுடைய அனைத்து விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பதில் சொல்ல முடியும். ஜாதகமே இல்லை, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ நம்ம சொன்னதை வச்சு நிறைய பேர் ஜாதகமும் பார்த்துருக்கீங்க. ஸோ உறுதியாக உங்களுக்கு ஜாதகமே இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த வருடம் அல்லது ஒரு குறிப்பிட்ட வருடம் மட்டும் போதும். உங்களுக்கு துல்லியமாக பிரசன்னத்தின் அடிப்படையில் மிக தெளிவாக உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்மளால் கணக்கிட்டு சொல்ல முடியும். ஸோ விருப்பப்படுகின்ற நபர்கள் கட்டாயமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் டைரெக்டாக உங்கள்கிட்ட பேசுவேன். ஓகேவா? சரி, இதை தாண்டி எனக்கு ஒரு சின்ன விஷயம், உங்களுடைய மேலான கருத்துக்கள் கட்டாயமாக கொடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.